அப்பாவுக்கு மருமகளா. மணிமகுடம் படத்துல SSR அவர்கள் கதாநாயகனா நடிச்ச பாட்டு வரலாம். பையன் இன்னொரு இடத்துல புகுந்து உறவாடிக்கிட்டு இருக்கான். அந்த நிலையில இருந்து மாற்றி உன் பிள்ளைக்கு புதிய வாழ்வை அமைச்சு தந்தா போதும்ல, வேற என்ன வேணும்? அந்த வேலை உறுதி ஆயிரும். இந்த வருஷத்துல புதிய வாழ்க்கையும் அமையும். இதுல ஒரு பிடிவாதமான தன்மை இருக்க. அந்த பிள்ளையுடைய வீட்டுல சம்மதிக்கிறாங்களா? இந்த மாதமே போய் பேசி முடிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கு அட்வான்ஸ் தந்துக்கலாம், வாங்கிக்கலாம். அடுத்து என் மகன் வெளிநாட்டுக்கு செல்லதுக்கு வழி கிடைக்கணும் அப்படின்னு கேட்டு வந்தவங்க. ஆதாரம் உன் திருப்பாதாரம், இந்த அவனியில் உனையன்றி துணை ஏது முருகா. யாருக்கு மாற கால் விழுதிய ஒண்ணு போல கால் விழுங்க தாய்மானம். அவன் எந்திக்க இவ எந்திக்க வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்கள் குடும்பத்துல அமைதி இல்லாத நிலைமை, தொழில் சம்பந்தமான நஷ்டம், தான் இருக்கிற இடத்துல நம்மளை நிம்மதியா வாழ முடியாத அளவுக்கும் தொழில் பார்க்க முடியாத அளவுக்கும் இடைஞ்சல் பண்ணி உன்னை இடம் விட்டு கிளப்பிட்டாங்க. உண்மையா? இந்த நிலையில இருந்து மீண்டும் இன்னும் அயல்நாட்டுக்கு போய் பிழைப்பதா அல்லது இந்தியாவிலே இருப்பதா, இப்படி ஒரு குழப்பமான நிலை இருக்கு. ஆனா இங்க எதுவும் தொழில் ஆரம்பிக்கணும்னு சொன்னா அதுக்குரிய முதலீடு எனக்கு காணாது. அதுக்கு எந்த ஒரு ஆள் பலமும் எனக்கு கிடையாது. இங்க இருக்கவா வெளிநாடு போகவா, ஒரு முடிவும் கிடைக்கணும், என் வாழ்க்கையும் அமையணும் என்பது உங்களுடைய கேள்வி. காலம்னு சொல்லலாம். இன்னும் ஒரு சான்ஸ், வெளிநாடு சென்று வரலாம். அதுக்கு வேண்டிய அனைத்து உபகரணமும் கிடைக்கும். அதுக்கு பிறகு வாழ்க்கையும் அமையும். இந்தா எந்த இடைஞ்சல் இல்லாம காப்பாத்துறேன். திரை நெத்தில வைக்கணுமா? அங்க தெளிந்தா முடியுமா? இந்தா எல்லாம் ஆனந்தமா நடக்கும். 3:30 என்னை பார்த்துப்போம். கர்மசாமி, என் பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைய பத்தி காட்டு வந்தாங்க யாரு? பெண் மகளின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தவங்க. வாப்பா, எங்க இருக்கா பொம்பளை பிள்ளை? வீட்டுல இருக்கலாம். காலில் நல்ல காலில் விடல தம்பி. வரலாம், உட்காரலாம். இதுவரை தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய அறிவு, அதை வச்சு நம்ம எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட இவ்வளவு காலத்தையும் நீ கழிச்சிட்ட. அதுல சில ஏமாற்றங்கள், பண நஷ்டங்கள், உடல்நிலை கோளாறான நிலைகள் வீட்டுக்குள், இந்த நிலைகளெல்லாம் தாண்டி வந்தாச்சு. ஆனா இப்போ பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு சுமார் 1.5 வருஷங்கள் ஆயிடுது. இந்த நிலைகள்ல தொழிலுக்கும் ஊக்கம் இல்லை. நம்முடைய மங்களகரமான காரியம் நடத்துறதுக்கு நமக்கு பண உதவி வேணும். அதுக்கு வேண்டிய வழிகள் வேணும் என்பதற்காக நீ இப்போ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்க. கால் ஒன்றுவா காத்துல போய் வீட்டு டாக்குமெண்ட் எத்தனை டாக்குமெண்ட் வச்சிருக்க? அந்த அந்த பட்டா நம்பர் எல்லாம் கரெக்டா இருக்கா? இந்தா 3 மாதத்துல உனக்கு வித்துரும். வெற்றியாக்கி தரேன். பிள்ளைக்கு திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடையும் பண்ணி தரேன். இந்தா அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னைய பார்க்கலாம். கர்மசாமிக்கு நாங்க பாக்குற தொழிலும் நல்லாகணும், எங்க உடல்நிலையும் நல்லாகணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? பாப்பா, உடல்நிலை என்னடா கோளாறு? சொல்ல தெரியல, சொல்ல தெரியணும். யாருக்கு உடல்நிலை சரியில்லை? உடம்பு சரியில்லை, எனர்ஜி இல்லை. நோயை பத்தி உங்கள்கிட்ட சத்திரவே இல்லை.
நோய் சம்மந்தமான விஷயம் உங்கள்கிட்ட இல்லை, தொழில் சம்மந்தமான மேட்ரு உங்கள்கிட்ட இருக்குது. நான் சொன்னது தொழிலும் சரியாகணும், என்னுடைய உடல்நிலைகள் நோய் புனிகளும் தீரணும் கேட்டு வந்தவங்க. கால் ஒன்று சொல்லலாம், அங்கே நின்று வர பேர வேண்டாம், நிற்கலாம். ஏதோ நிறைவுகள். யாருக்கு உடல்நிலை தெரியல, என்ன செய்யுது? கண்ண முடிக்கலாம். சில சமயத்தில் ஹார்ட் பீட் வந்து கூடுதலாக அடிக்குப்பா, படபடப்பு வருது உனக்கு. ஆமாம், உனக்கு எந்த ஆபத்து வராது, அப்படிப்பட்ட பாதிப்புகள் எதுவும் நடக்காது. இப்போதைக்கு உன்னுடைய தொழில் 1.25 வருஷமாக உனக்கு நஷ்டத்தையும் கடனையும் கொடுத்துருக்கு. இதுலேருந்து மீட்டி உன் பிள்ளைகளை உன்னைய வாழ வைக்கணும். கால் ஒன்று சொல்லலாம். வேற என்னப்பா வேணும்? வா பக்கத்துல வா. நஷ்டப்படாம காப்பாத்துறேன், இழந்த பணத்தை உனக்கு வாங்கி தரேன். இந்த வெற்றி உண்டு, செல்வத்தோடு. பெங்களூர் கணவன் மனைவி, தலைவன் தலைவி. கால் ஒன்று சொல்லலாம். அது உட்காரலாம். முடியாது. என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? கொஞ்சம் கண்ண முடிக்காங்க. இன்னொரு தடவை கால் ஒன்று சொல்லலாம். உன்னுடைய பையன் திசை மாறிய ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிடக்கூடிய நிலைமை இருக்கு, புரியுதா? அந்த நிலையில இருந்து அவனை மீட்டணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப பிரயாசப்பட்டு அவன் உள்ளத்துக்குள்ள இறங்கி அவனை மீட்டி கொண்டு வரணும். இதற்கிடையில அவனுடைய சுயநலத்துக்காக நிறைய கடன்களையும் நிறைய பண நஷ்டங்களையும் உருவாக்கி வச்சிருக்கான். அதுக்கு அவனுடைய நட்புகள் காரணம். இதுல உங்களுடைய சொத்துக்கள் கூட பறிபோகக்கூடிய நிலைமை உண்டு. உங்களுடைய நிம்மதிகள் குறையும். போலீஸ் வழக்கு ஏற்படக்கூடிய நிலைகளை அவன் உருவாக்கக்கூடிய நிலையில இருக்கு. இவைகள்லாம் வராம உங்களை தடுத்து காப்பாத்தினா போதும்ல. கால் ஒன்று சொல்லலாம். பிறகு என்னை பார்த்து போனோம், வெற்றியாக்கி தரேன், காப்பாற்றி தரேன்ப்பா. கர்மதாமிக்கு பெங்களூர் எல்லை. என் தொழில் நஷ்டம் இல்லாம ஓடணும், எனக்கு என்னுடைய எண்ணங்கள் நிறைவேற மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு வந்த மகன். வாப்பா. மண்ணில் விதையெழுந்து எந்த விதை போட்டாலும் போட்ட விதை என்னவென்று மரம் வளர்ந்து காட்டாதோ. வாப்பா, என்ன தொழில் பார்க்குற? ரியல் எஸ்டேட்டுங்கிறது ஒரு தொழில் கிடையாது, வேற வழி இல்லாம செய்யறது வேற. 3 ஆண்டு இல்லை 5 ஆண்டு காலங்கள் வாழ்க்கையில வந்து உழைத்த செல்வங்கள் நிற்காதவாறும், வீட்டுக்குள்ள அமைதி இல்லாத நிலையும், தன்மரியாதை போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளையும் கடந்துதான் இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்ப இருக்கிற கடன்களை தீர்க்கிறதுக்கு வேற வழி கிடையாது. அதனால இந்த தொழில ஒரு 2 இடங்களை உனக்கு முக்கியமாக வித்து பணம் தாரேன், அதுல உன்னை மீட்டி தந்தா போதும்ல. கால் ஒன்று சொல்லலாம். வேற என்னப்பா வேணும்? இந்தா என்னுடைய ஊதிய போடு, அவன் நல்லா படிப்பான், வேலைக்கும் போவான், சந்தோஷமா இருக்கு. முடியாது, 1 வருஷம் பொறுமையா இருந்து கட்டு, சந்தோஷமா நடக்கும், கடன் படாம நடக்கும், தீர்ந்துரும். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு. அப்படியா 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 அப்படியா. பாண்டிச்சேரி. அடுத்து உங்களை அழைக்கிறேன். பாண்டிச்சேரி.
கணவன் மனைவி மகள். கணவன் மனைவி மகள் கால் சொல்லலாம். அதை போட்டு விடுங்கண்ணே. கூட்டிங்க. ஒருநிலைப்பட்ட மனதோட விடலை. இன்னொரு தரம் கால் சொல்லலாம். உட்காரலாம். பக்கத்துல வந்து உட்காரணும். ரொம்ப தூரமா உட்காரக்கூடாது. அவ்வளவு தூரம்லாம் இருந்தா நான் விபூதி கொண்டு வர முடியாதும்மா. வாங்க. உன்னுடைய கட்டுமனை ஆகிய வீட்டுக்கு போய் பார்த்தேன். 4.25 ஆண்டுகள் உடல் உபாதையாலும் பணச்சிக்கலாலும் வருமானங்கள் சீராக அமையாத குறைகளாலும் உங்களுடைய உடல் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த மகளுடைய ஆன்மாவை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மன ரீதியான ஒரு பாதிப்பும் உடல் ரீதியான சவ்வு முதுகெலும்பு சம்பந்தமான பாதிப்பும் பெற்றவள் இவள். இந்த நிலையிலிருந்து விடுதலை ஆகுமா ஆகாதா, இதுக்கு என்ன முடிவு என்பது உன்னுடைய கேள்வி. காலன்னு சொல்லலாம். சிரிக்காத. தெய்வ ஸ்தலத்துல சிரிக்கலாமடா. சின்ன குட்டி பிள்ளை நீ வரலாம். அதனால இவளுடைய மனநிலைகளை சீர்படுத்த முடியாமல் எதற்கும் பயப்படுகிற குணமும் தெளிவாக ஆராய்ந்து நடக்க முடியாத குறைபாடும் இவளுக்கு இருக்கு. இந்த நிலைகளை மாற்றணும். 3 முறை என்னை இங்க வந்து பார்க்கணும். 3வது முறை இவள் தெளிவடைந்து உயர்ந்த பிள்ளையாக உனக்கு காட்சி அளிப்பாள். இந்த கனி உனக்கு சாப்பிட்றதுக்கு, இது வீட்டில் வச்சு கும்பிட்றதுக்கு. வெற்றியாக்கி தரேன். 3 முறை என்னைய பார்க்க வரணும். பக்கத்துல இந்த அப்பா வருமானம் பெருகும். நல்லா இருக்கும். அதே பாண்டிச்சேரி எல்லை. நான் கொஞ்சம் கடன் பட்டிருக்கேன் சாமி, என்னைய மீட்டி தரணும்னு கேட்டு வந்தவங்க. வாப்பா. என்னடா தம்பி தொழில் பார்க்குற? அடுத்து பாண்டிச்சேரி. என்னுடைய பிள்ளையை பத்தி தெளிவான அமைப்பு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க. யார் பிள்ளையை பத்தி கேட்டு? என்னடா உன் பிள்ளைக்கு என்ன விஷயம்? வயசு எத்தனை? 10 வயசுக்கார பிள்ளை சொல்ற பிள்ளையா? வேற உனக்கு? நான் பிள்ளைய பத்தி கேட்டவங்களை மட்டும்தான் கூப்பிட்டுருக்கேன். நீங்க வரலாம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாப்பா. முனீஸ்வர சாமியே எங்க வந்து நிற்கிறீங்க? இங்க எதுக்கு நீங்க வந்து நீர் உடலையோ? அதுல வரலாம்ப்பா. உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். முனீஸ்வரன் ஒரு சாமி வராரு. எங்கப்பா இருக்காரு? இப்போதைக்கு 3.25 ஆண்டுகளாக உனக்கு கடன்களும் தொழில் நடத்த முடியாத வேதனையும் உடல்நிலையில் சில வரி உபாதைகளும் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு எதுவும் மாறுபாடு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பல வேண்டுதல்கள் எல்லாம் பண்ணியிருக்கிய. ஆனா அதுல எந்த தெளிவும் கிடைக்கல. இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும். உடல்நிலையும் நல்லா ஆகணும், தொழில் உற்சாகமாகணும், என் கடன் தீரணும். காலன்னு வரலாம். வா மகனே. இதுல இருந்து உனக்கு மேன்மை பிறக்கும், தொழிலும் உயரும், உன் கடன் இந்த வருஷத்துல தீர்ந்துருப்பா. சந்தோஷமா இருப்பா. நினைக்கும் மாதிரிலாம் என்னைய பார்க்கவா. கர்மசாமி, என் பிள்ளைய, என் பையனுடைய மனசும் மாறணும், என் தொழில இருக்கக்கூடிய நஷ்டமும் தீரணும் கேட்டேன். யார் வீட்டு பக்கம் பிள்ளையார் கோயில் இருக்கு? பாண்டிச்சேரியில் பிள்ளையார் கோயில். முன்னால வந்துடுங்க. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். ஆமா, என்ன விஷயம்? அப்படியா? என்னப்பா, உன் வீட்டு பக்கத்துல அம்மன் கோயில் இருக்கா? இருக்குதா? அங்க என்ன நாகம்லாம் வச்சு கும்பிடுவாங்களா? கால் வந்துட்டு
வாக்கியம். இப்போ ஒரு 1.5 ஆண்டுகளாக நீ நடத்தக்கூடிய தொழில்ல நஷ்டமும் ஏமாற்றமும் நடந்திருக்கு. அதுல நீ பல லட்சங்களை இழந்து இப்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. அதனால நம்ம பெற்ற கடனுக்காக எதையும் கைமாத்தி விடலாமான்னு நினைச்சா அதுக்குரிய செக்யூரிட்டியான சொத்துக்கள் எதுவும் கிடையாது. புரியுதா? அதனால கருப்புசாமி, நீ தான் என் கடனை தீர்க்கணும். அடுத்து நான் தொழில் வளர்ப்பறதுக்கு யார் மூலமாவது எனக்கு உதவி செஞ்சு தரணும்னு கேட்க வந்திருக்கேன். கால் நிட்டுவான். இந்தாப்பா, ஒருத்தருடைய உதவி உனக்கு கிடைக்கும். மீண்டும் உன் தொழிலை தொடங்குவாய். என் அருளால் நீ புண்ணியம் பெறுவாய். உன் மகன் 25 வருஷம் வாடகை. சரி, உன்னுடைய மகன் உன்னைய மீறி வாழ்க்கை அமைக்கணுங்கிற மனநிலை படைத்தவன். அந்த மனநிலையிலிருந்து மாற்றி கட்டுப்பட வைக்கிறேன், ஒழுக்கமா வாழ வைக்க. அடுத்த ஆண்டு உனக்கு சொந்த வீடு கிடைக்கும், பரிசு மூலமா. வாழ்க. சாப்பிட்டு போகணும், அறகுறையா போயிடக்கூடாது. விநாயக பெருமானின் ஆசி பெற்ற மகன். பாண்டிச்சேரியா சொந்த ஊரு? எந்த ஊரு? பாண்டி தானா? அது கால் நோட் பண்ணலாம். என்ன ஊரு? கொடிமரம் இருக்கிற கோயில் உங்க ஊர்ல இருக்கா? என்ன கோயில் அது? கால் நோட் வரலாம். நீ தான். நான் அடையாளத்தை பார்த்தேன். யார் அது? ஓகே. இன்னொரு தூரம் கால் விடணும், மனசு அகப்படலை. கொடுத்து வைத்தவள் நீ மட்டும் ஒரு கேள்வி ஒரு வாரம் கேட்டுக்கலாம். என்ன வேணும்? கடனை தீர்த்து தாரேன். 9 மாத கால அவகாசம். இந்தா பணம் கிடைக்கும். ஒரு நண்பனுடைய உதவியால் ஒரு லோன் கிடைக்கும். வெற்றி அடையலாம். சந்தோஷமா இருப்பான். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. ஆமா, அப்படியா? ஹைதராபாத். பாண்டிச்சேரி அடுத்து கூப்பிடலாம். ஹைதராபாத். ஹைதராபாத் பக்கமாக இப்ப முடியாது, பிறகு கொடுக்க. அந்த டைம் முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் காலி. ஹைதராபாத் வரலாம். கால் வந்துட்டு வரலாம். வாவ். என்னடா வேணும் தம்பி? பக்கத்துல அபிகாம். யாருவேன்? அம்மா எங்க இருக்க? அம்மா கைய கொண்டா. இப்படி இப்படி சேர மாட்டேங்குது. சேர எவ்வளவு குடிப்ப? கொஞ்சம். எவ்வளவு நாள் ஆச்சு? ஆயிடுது. உடல்நிலை நரம்புகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு போனியா? நல்ல பையன், கெட்டிக்காரன்டா. கண்ணை மூடு. உன் முன்னாடி என்னன்னு கேட்குறேன். கால் வந்துட்டு வா. போன கட் பண்ணா. 10 மாதம் சுமக்கவில்லை செல்லையா. டபுள் டபுள். முன்னாடி போய் கூப்பிட்டியா? என்ன சொன்னா? இப்போ அவளை வர வைக்கணும், அவ்வளோதானே? சரி, கொஞ்சம் கண்ணை விட. அவளை நான் பார்த்து கேட்குறேன், என்ன நடக்குன்னு பார்ப்போம். கண்ணை முடிக்கா. சரி, கால் வந்துட்டு வா. சிரிக்கக்கூடாது, அடக்கமா நிற்கணும். வரலாம்ப்பா.
மனிதனுக்கு நட்பு மிக தவறானது. நட்பு தவறானது. தீ நட்பு, கூடா நட்பு, நன்னட்பு. நட்புல 3 விதம் இருக்கு. கூடா நட்பு என்ன செய்யும்? கேடாய் முடியும். புரியுதா? தேவையில்லாதவருடைய நட்புல சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு குடும்பத்தை விட்டு அப்பாற்பட்ட மனமாக மாத்தி வச்சுக்கிட்டா உன் மனைவி. இப்ப இந்த பக்கம் வரணும்னா அந்த நட்புக்குரியவர்கள் சொல்லி ஆணையிட்டால்தான் நான் வருவேன் என்ற ஒரு பிடிவாதமான உணர்வு, எண்ணம். அதே மாதிரி நீ உன்கிட்ட இருந்து நான் எந்த மகிழ்ச்சியும் அடையல, நீ எனக்கு ஒரு தகுதியான புருஷன் கிடையாது என்பது அவளுடைய வாக்கு. அவ மனநிலைகளை மாற்ற முடியுமான்னு பார்த்தேன். இந்த பிள்ளைக்காக மாற்றி தாரேன். வேணுமா வேண்டாமா? கால் வந்துட்டு வா. பாத்தியா என்னங்களாம் நடக்குன்னு? வா. இந்தாப்பா, மனம் மாறி வந்து விடுவாள். செம்மையாக வர வைக்கிறேன். என்னை பார்த்துட்டு போ. வாடாங்க. ஆமா ஆமா. கர்மசாமிக்கு மதுரை மாநகர், மதுரை. வரட்டும் வரட்டும், மெல்ல வாங்க, மெல்ல. கர்மசாமி ஐயா, என் மகன் மனத்தை பக்குவப்படுத்தி தரணும், நல்ல வாழ்க்கை அமையணும்னு கேட்டு வந்தவங்க. வாடா தம்பி, வாடா வாடா தம்பி, வாடா. யாரெல்லாம் வந்திய? பையன் யார் பையன்? உன் பையனா? எழுப்பியல அவன். உன் பேர் என்ன? முகுந்தன். ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரே. நீங்களாம் அங்க தள்ளி போங்க. பா பக்கத்துல. உன் பேர் என்ன? உங்க அப்பா பேரு? திருராம். உங்க அம்மா பேரு? உங்க தாத்தா பேரு? உங்க பாட்டி பேரு? அப்படியா? என்ன படிக்கிற? பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் அப்படியா? சரி, கால் விழுந்து கும்பிட்டு வா. அமைதியா இருங்க. கால் விழுந்து கும்பிட்டு வா. வரலாம், வந்து உட்காருங்கப்பா. மனம் குலையாம உட்காருங்க எல்லாரும். ஐம்புலன்கள்ல ஒரு புலன் அவனுக்கு சரியா இயங்கல. போன் எதுவும் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஐம்புலன்ல ஒன்று இயங்கலை. அதனால இவனுக்கு மைண்ட் அப்செட் ஆனது மாதிரி உள்ள மனநிலைகள் இருக்கும். ஆனா இதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. தெரபிகள் மூலமாக இவன் சரியாயிருமா. தெய்வ சக்தியால் இவன் அம்சம் மாறிடும். இவனுக்கு இருக்க இருக்க வளர்ச்சிகள் கூடும். இவனை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவன் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். புரியுதா? அதனால வீண் பாயம் தேவையில்லை. கால் வந்துட்டு வரலாம். இல்லை அதே குடிக்கலையா? அரை மணி நேரம் கழிச்சு, அரை மணி நேரம் கழிச்சு, அரை மணி நேரம் கழிச்சு. பொறுமையா இருந்தா நான் பேசுவேன், நீங்க பேச வேண்டாம். முன்ஜென்ம பாவ காரணத்தினால் உங்களுடைய வம்சத்துல 3 பேர்களுக்கு இந்த நிலை இருக்கணும். ஆனா இப்ப 2 பேர்களுக்கு இருக்கு. உன் வழியில் இன்னொருத்தர் வீட்லயும் இதே நிலைமை இருக்கும். புரியுதா? ஆனால் இந்த பாவ நிவாரணத்துக்கு புண்ணிய தீர்த்தம் ஆடி வர வேண்டும். ராமேஸ்வரம், திருநள்ளாறு, பாவநாசம் 3 இடங்களும் மூழ்கி என்னை பார்க்க
இவனை தெளிவுடையவனாகவும் உற்சாக உடையவனாகவும் வளர்ச்சி அடைய வைப்பேன். கால் ஒன்று வேற என்னப்பா வேணும்? தொழிலை பத்தி உனக்கு என்னடா பிரச்சனை? அதை நான் வாங்கி தரேன், என்னை பார்த்து போ. இந்தா, நல்லா இருக்கலாம். எல்லாம் நல்லா ஆகும். தொடர்ந்து 3 முறை என்னை பார்க்க வாங்க, ஜெயிச்சிடலாம். கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர் சொத்து சொந்தமான மன வருத்தம் அடைந்து வந்தது யாரு? மதுரையில எந்த இடம்? கூடலழகர் பெருமாள் கோயில் போகுமா? கால் சொல்லலாம். சாமியை கும்பிடுத்த எந்த ஊருத்த? சரி சரி. ஒன்னா வந்து சொந்தக்காரங்கண்ணா. ஒன்னா வந்தவங்களுக்கு எல்லாம் கிடையாது. அது யாரும் சொன்னாங்களா? உனக்கு எந்த ஊருடா? என்னப்பா சொத்து? கொஞ்சம் காலில் விழுட்டு வாங்க. ஒரு வார்த்தையும் பேசக்கூடாதுமா. காலில் விழுட்டு வாங்க. உன் பேர் என்ன பேருடா? இது யாருடா? அப்படியா? காலில் விழுட்டு வாங்க. பொய்யான சில பேர்கள் இருந்தென்ன லாபம்? உன் கட்டுமனைகளை போய் பார்த்தேன். உன் வீட்டுக்காரர் இருக்கிற காலத்துல உன் மகன் நிறைய செலவழிச்சவனு சொல்லி பொய் கணக்கு எழுதி வச்சிருக்கான். யாரு? ஒன்னை. அதுக்கெல்லாம் ஈடு வேணும். அதுக்கு ஈடு என்னது? சொத்து. அதனால எனக்கு நான் செலவழிச்ச பணத்தை தந்துரு, கையெழுத்து போடுதேன். இல்லைன்னா உங்களுக்கு அந்த சொத்தை நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி, கோர்ட்டுக்கு போனாலும் சரி, வில்லங்க நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படி இல்லைன்னு சொன்னா எனக்கு இருக்க ஆள் பலத்தால யாரையாவது ஏதாவது செஞ்சு கொடுவேண்டா. சரியா தப்பா? சொன்னாலும் சொன்னேல கால் ஒன்று கொக்கி போட்டு பேசுதான் பே பாப்பா வர நம்ம எப்படி பேசுதான்? கொக்கி போட்டு பேசுதான். ஆனா அவன் அப்படி செலவழிக்கவும் இல்ல, உங்க அப்ப அப்படி ஒரு கடன் வச்சதும் இல்ல. உங்க அப்பா அப்படி ஒரு கடன் வச்சதும் கிடையாது, இவன் அப்படி செலவழிச்சதும் கிடையாது. ஆனா உனக்கு கிடைச்ச பொண்டாட்டி உத்தமி, அவனுக்கு கிடைச்ச பொண்டாட்டி அறிவாளி. என்னடா அவனு சொல்ல மாட்டேங்க. பணம் சம்பாதி உனக்கு புருதனுக்கு ரூட்டு சொல்லி கொடுக்கா, இவா சொல்லி கொடுப்பாளா? இவா பயந்தாங்குள்ளி. சரியா? என்ன செய்ய முடியும்? இப்போ உனக்கு அவனை கையெழுத்து போட வைக்கணும். நேர்மையான வழியில அந்த சொத்து பங்கிடப்படணும். அவ்வளவுதானே? வாரேன், கால் வந்துட்டு வா. சரி பகவானே, நீங்க அறிகுறி காட்டுறீங்களே, இந்த விஷயம் அப்படியா? சரி. பக்கத்துல வரலாம். 3 மாதம் 90 நாட்கள் வரை அமைதியா இருங்க. அந்த விஷயத்தை முடிச்சு அவனே பொண்ணம்போல பேசி கையெழுத்து போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீ கொஞ்சம் பணம் கொடுத்துடலாம்னு நினைக்கிறியா? 10 லட்சம் கொடுக்கலாம் நினைக்க, 5 லட்சம் கொடுக்கணும் நினைக்கியா? அவன் தான் ஒரு குற்றம். உங்களுக்கு கடனே அடைக்கலையே, நீங்க 5 லட்சமாவது கொடுக்கும்னு நினைக்கிறீங்க. சரி, சற்று பொறுமையா இருங்க, வெற்றி ஆகி தரேன். பக்கத்துல வா. எட்டி இருந்தா நடக்காது. வா.
வெற்றியாகும். வாடா தம்பி, அந்த சொத்து உனக்கு நான் உரிமையாக்கி தாரேன், குழப்பெல்லாம் ஆக்கி தாரேன். இப்போ அந்த சொத்து பேர்ல வாக்கு மூலத்துல வேற ஆள்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கியிருக்கான் அவன். புரியுதா? அதை நம்ம கொடுக்குற பணத்தை வச்சு அவன் மீட்டுவான். உங்களுக்கு வாங்கி தரேன், ஜெயிச்சு தரேன். நல்லா என்ன இருக்கு கண்ணமுடு, அது கரைஞ்சிரும்பா, பெரிய விஷயம் இல்லை. அடுத்து பேச, இன்னைக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லையா? அடுத்து பேச. கர்மசாமிக்கு என் பிள்ளை வாழ்க்கையில கொஞ்சம் மன அமைதி குறைவா இருந்துகிட்டு இருக்கு, அந்த வாழ்க்கையை சீர்படுத்தி தரணும்னு கேட்டு வந்திருக்காங்க. யாருடைய வாழ்க்கை? கல்யாணம் முடிச்சிருக்கீங்களா? என்ன அமைதி குறைவப்போ? கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கீங்களா? யாருக்கு? பொண்ணுக்கு. கால் வந்துட்டு வரலாம், நெல்லுங்க. நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்குப்பா? மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு. வாங்க, நீ என்ன வழக்கு உங்களுக்கு? அங்கே நில்லுங்க. என்ன வழக்குன? உட்காருங்க, அங்கே நின்றுக்காங்க. நீங்க என்ன வழக்கு? சரி, எது சம்பந்தமா போட்டிருக்காங்க? இருங்க, நான் கூப்பிடுறேன். நீ கால் வந்துட்டு வா தம்பி. பாய், இவன்ட்ட ஒரு கேள்வி கேட்காம இவனை விடக்கூடாதா? மதுரையில் எந்த இடம் தம்பி? உட்கார். ஆமா, உன் வீட்டுக்கு முனியாண்டி சாமி வராரு, என்ன விஷயம்? அங்கே வச்சு கும்பிடுறியா? வீட்டில் வச்சு அவருக்கு எதுவும் வேண்டுதல் பண்ணியிருக்கியா? கடாய் வெட்டணுமா? என்னைக்கு வெட்டுவ? வெட்டிடுவேன். கால் வந்துட்டு ஆசத்திடுவா. பாத்தியா, சாமி பேரை சொல்லி கறி வச்சு திங்க வேண்டியது தானப்பா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பிள்ளையுடைய வாழ்க்கையில பிரிவும் பிரச்சனையும் அப்பப்போ நடந்து கொண்டே இருக்கும். இந்த வாழ்க்கை தொடருமா தொடராத என்ற ஒரு கேள்விக்குறியும், அவசியமில்லாத பஞ்சாயத்து பேச்சுவார்த்தைகள் நடந்து அவமானமான வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கு. அதனால இந்த பிள்ளை மேல குற்றம் இருக்கான்னு கேட்டேன். குற்றம் இல்லை, அவங்க மீதுதான் குற்றம். அதனால அவங்கள சமாதானமாக்கி உன் பிள்ளைய வாழ வச்சு தந்தா போதுமா? கால் வந்துட்டோம். சாதகத்துல கொஞ்சம் சனி பகவான் சரியில்லை, கிரகமும் ஒரு காரணம். அந்த வீட்டுல இருந்து கொஞ்சம் மாந்திரிக சொந்தமான குறைகள் நடந்திருக்கு. அதனால இந்த வீட்டுல இப்போ மன அமைதி குறைவும், உடல்நிலை குறைவும், வாழ்க்கையில பிரச்சனையும் நடக்கும். இதெல்லாம் தீர்த்து தெளிவு பண்ணி தந்துருந்தேன். இந்தா, வெற்றி அடைந்து வருவாய். இந்தா மகனே, வருங்க, சந்தோஷமா இருப்பா. ஒரு கேள்வி கேட்டுக்கா. குழந்தை குழந்தை வரம் வேணும், என்னை வந்து பார்க்க சொல், ஆனந்தமா தாரேன். பௌர்ணமியிலிருந்து ஜனனமாகும். வெற்றி அடைய. கர்மசாமிக்கு லஞ்ச ஒழிப்பு தரை வழக்கு சம்பந்தமாக, அதுதானே நீங்க லஞ்சம் ஏல இருந்தீங்க, கால் வந்துட்டு வரலாம். புகார் நோட்டீஸை படித்து பார்த்தா சுமார் 11 பக்கங்கள் எழுதப்பட்டிருக்கு. இது வந்து நீதிமன்றத்தின் வாயிலாக ஜட்ஜ்மெண்ட் வரக்கூடிய சூழ்நிலைகளுக்கெல்லாம் எட்டிடுது. ஆனாலும் ஓயாத அதையே பிடிச்சி குழப்பி ஒரு முடிவு கிடைக்கணும். அதில் உங்களுக்கு வெற்றி கிடைச்சா போதுமா? வேற என்ன வேணும்? ஒரு பிள்ளைக்கு வேலை இந்த வருஷம் கிடைக்கி, பௌர்ணமிக்கு வந்து பார், அடுத்து எல்லாம் வெற்றியா நடக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஜெயிச்சாச்சு, சந்தோஷமா இருக்கலாம். அடுத்து அதே மாதிரி நீதிமன்றத்தில் வழக்கு. என்ன டிபார்ட்மெண்ட்? டீச்சர். நர்சிங்கா? டீச்சர் நர்சிங்ல பிரின்சிபலா பிரின்சிபலா இருக்கு. ஓகே, கால். அந்த யூடியூப் ஆஃப் பண்ணுப்பா.